இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமாக இருக்கும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பட்டியல் மாற்றமே சமூக விடுதலை, பட்டியல் மாற்றம் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு பட்டியல் மாற்றத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கண்ணுசாமி தேவேந்திரர் அவர்கள் மாநிலம் முழுவதும் உள்ள தேவேந்திரகுல அமைப்பு தலைவர்கள் மற்றும் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பால கணபதி தேவேந்திரர் அவர்கள் தலைமையில் பாஜகவின் மாநில தலைவரும் நெல்லை சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தார். அந்த சந்திப்பில் நெல்லை பாராளுமன்ற பாஜகவின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நீல முரளி யாதவ் அவர்களும் உடன் இருந்தார். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற அந்த சந்திப்பில் என்ன நிகழ்வு நடந்தது என்பது குறித்து நம்மிடையே விவரிக்கிறார் மரியாதைக்குரிய கண்ணுசாமி தேவேந்திரர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா. அதாவது சமீப காலமாக பட்டியல் மாற்றம் அடைந்தே தீர வேண்டும், பட்டியல் மாற்றமே சமூக விடுதலை என்ற நோக்கோடு ரத யாத்திரை துவங்குவதற்கு சம்பந்தமாக அனைத்து கட்சி தலைவர்கள், குறிப்பாக சமூக அமைப்பு தலைவர்கள் போன்றோர் முக்கியமானவர்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவரும் நெல்லை சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்தித்திருக்கிறீர்கள். சந்தித்ததன் நோக்கம், அங்கு என்ன விவாதிக்கப்பட்டது என்பது குறித்து உங்களுடைய பதிவு ஐயா. முதலாவதாக டிகேவி ராஜா மீடியாவுக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஒரு 6 மாத காலமாக இந்த ரத யாத்திரை செல்ல வேண்டும் என்று நான் உங்கள் மத்தியில் கூட நான் நிறைய 2-3 தடவை சொல்லியிருக்கிறேன். அதற்கு முன்னோட்டமாக தான் நாளை 6ஆம் தேதி 6/6/1936 அன்று நம் எஸ்சி பட்டியலில் இணைத்ததை நினைவுபடுத்தும் வகையில் 6/6/2025 அன்று கண்டன போஸ்டர்கள் ஒட்டி இந்த அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் மக்கள் மத்தியிலே ஒரு கோரிக்கை வைத்துள்ளேன். அது நாளை தினம் நடைபெற இருக்கின்றது. அதை தொடர்ந்து ரத யாத்திரைக்கு தேதி குறிப்பிட வேண்டியுள்ளது. ரத யாத்திரைக்கு தேதி குறிப்பிடுவதற்கு முன்பாக நான் நம்முடைய முக்கிய சமூக தலைவர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் நான் சந்திக்க வேண்டியுள்ளது. ஏன்னா எல்லா கட்சியினுடைய ஆதரவும் நமக்கு தேவை. சமூக அமைப்புகள் ஒன்றுபட்டால் தான் இந்த இதை வென்றெடுக்க முடியும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் மட்டும் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறிதளவும் கிடையாது. அனைத்து சமூக முன்னோடிகளை வைத்து செய்ய வேண்டும் என்ற பேராசையுடன் என்னுடைய பயணத்தை நான் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக நான் போய் கொண்டிருக்கின்றேன். அதன் அடிப்படையிலே நம்மளுடைய பெயர் மாற்றத்துக்கு உறுதுணையாக இருந்து பட்டியல் மாற்றத்திற்கு நிறைவேற்றி தருவதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களை நெல்லையில் அவர் வீட்டிலே சந்தித்தது இந்த பட்டியல் மாற்றத்தை பற்றியும் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவர்களிடம் விவாதித்தோம். நீங்களும் உடன் வந்திருந்தீர்கள். அங்கே நடந்த விவாதங்கள் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் 1924 ஆங்கிலேயர் காலத்தில் எஸ்சி பட்டியல் தனியாக எஸ்சி பட்டியல் என்று உருவாக்க முடிவெடுத்த காலத்திலிருந்து ஆம்பூர் சீனிவாசன் அவர்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்த காலம் வரையும் 1936 6/6/1936 எஸ்சி பட்டியல் இணைத்தது முதற்கொண்டோம் இன்று வரை நாம் என்னென்ன முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அவருக்கு தெளிவாக எடுத்து கூறினோம். அதே சமயத்தில் இந்த கோரிக்கையை பற்றி அருமை மரியாதைக்குரிய தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார். இப்போ மீண்டும் சட்டமன்றத்திலே ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளேன்.
இந்த பட்டியல் மாற்றத்தை வென்றெடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியாகிய மாநில தலைவராகிய நீங்கள் முழு முயற்சி எடுத்தால் ஒழிய பட்டியல் மாற்றத்திற்கு முழு ஒத்துழைப்பு யாரும் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து இந்த சமுதாயத்தை உலகளாவிய அளவிற்கு புகழாரம் சூட்டிய ஜனதா கட்சிக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பதோடு, திரு அண்ணாமலை அவர்கள் விட்டு சென்ற இந்த பணியை நீங்கள் வெற்றிகரமாக உங்களுடைய காலத்தில் முடித்து கொடுத்தால் ஒரு சமூக நல்லிணக்கம் உருவாவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி பேசினோம். அந்த 1.5 மணி நேரம் நீண்ட நெடிய விவாதங்களுக்கு அவர் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கேட்டார். காரணம், சட்டமன்றத்திலே நான் இதை தாக்கல் செய்வதற்கு முன்பாக நிறைய எனக்கு மெட்டீரியல் வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது என்னுடைய கையில் இருந்த அத்தனை டீட்டெயில்ஸும் அவருக்கு கொடுத்திருக்கின்றோம். இந்த பேரணிக்கு, இந்த யாத்திரைக்கு மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களை வரவழைத்து துவக்கி வைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். அவரும் அதை ஒப்புக்கொண்டார். அமித்ஷாஜி வந்து துவக்கி வைத்தாலே உங்களுடைய பட்டியல் மாற்றம் வெற்றி பெற்றுவிடும் என்ற நம்பிக்கையோடு அவர் கூறினார். ஆகவே 8ஆம் தேதி அமித்ஷாஜி வர இருக்கின்றார். அதன் பிறகு மறுபடியும் அவர் வர இருக்கின்றார். அந்த டைம் பார்த்து நாம் அவரிடம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி இங்கே முடியாத பட்சத்தில் டைம் கிடைக்கலன்னா டெல்லிக்கு சென்று கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் தேதி ஒரு அமித்ஷாஜி தேதி சொன்னால்தான் நாங்கள் தேதி குறிப்பிட்டு யாத்திரைக்கு வேண்டிய முன்பணிகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அவரும் இந்த இருவேறு சமூகங்களும் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவருடைய பேச்சிலிருந்து நான் நிறைய புரிந்து கொண்டேன். ஆகவே அவர் ஒரு தேவேந்திரன் எடுக்கின்ற முயற்சியை விட ஒரு மடங்கு அதிகமாக எடுப்பது போன்றுதான் எனக்கு தெரிகின்றது. காரணம், அவர் அரசியல்வாதி. எப்படி அரசியல் செய்யணும், மக்கள் மத்தியில் எப்படி மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதில் அவருக்கு நாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அடிப்படையிலே அவர் பேசியதிலிருந்து நான் என்னுடைய முயற்சியில் அவர் முழு பங்கு எடுக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டேன். அப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளரும் நம்மளுடைய சமூகத்தினுடைய தம்பியுமான பொன் பாலகணபதி அவர்கள் உடன் இருந்தார். அதே சமயத்தில் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர் உடன் இருந்தார்கள். நாங்கள் 4 பேரும் உட்கார்ந்து அமர்ந்து இதை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னோம். கூடிய விரைவிலே தேதி அமித்ஷாவிடம் தேதி பெறுவதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கிடையிலே உங்களுடைய சமுதாயத்தில் உள்ள முக்கியவர்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஒரு கமிட்டி மாதிரி நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அந்த பணிகளை நான் செய்து முடிப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்துவிட்டு அவரும் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார். இந்த காலகட்டத்திலே பட்டியல் மாற்றம் வாங்கவில்லை என்று சொன்னால் எப்பொழுதும் வாங்க முடியாது. என்னுடைய காலத்திலே சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால் யாராலும் முடியாது. ஆகவே சமூக நல்லிணக்கமும் முக்கியம், இந்த சமூகத்துக்கு பட்டியல் மாற்றம் முக்கியம் என்பதை ஆணித்தரமாக அடித்து சொன்னார். அது பாராட்டுக்குரியது. இதுதான் அன்றைய தினம் நடந்தது. கூடிய விரைவில் மீண்டும் உட்கார்ந்து நாங்கள் இதை பற்றி அடுத்த சிட்டிங் உட்கார்ந்து பேச வேண்டியிருக்கின்றது. அதற்கிடையிலே ஒவ்வொரு சமூக தலைவர்கள் அவர்களையும் பார்க்க இருக்கின்றேன். ஏற்கனவே நான் மரியாதைக்குரிய தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் சமூகத்தின் முன்னோடியுமான அண்ணன் ஜான் பாண்டியா அவர்களிடம் நான் உரையாடி விட்டு வந்தேன். தொலைபேசி வாயிலாக நாங்கள் எல்லாரும் சந்திக்க ஒவ்வொரு முக்கிய தலைவர்களை எல்லாம் சந்தித்து இதற்கு ஒரு நல்ல முடிவெடுக்க நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம். நிச்சயமாக வெற்றிகரமாக முடிப்போம். மக்கள் ஒன்றுபட்ட சக்தியாக மாறிவிட்டால் பட்டியல் மாற்றம் வென்றெடுக்க முடியும் என்பதில் ஐயமில்லை. ஊர் கூடி தேர் இழுத்தால் தேர் ஓடும். இதுதான் என்னுடைய எப்பொழுதும் கூறக்கூடிய வார்த்தை. இப்பொழுதும் அழுத்தமாக சொல்கின்றேன். காலங்கள் கனிந்து வரும்பொழுது அந்த காலத்தையும் நேரத்தையும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களையும்
கட்சிகளையும் சரியான முறையிலே பயன்படுத்தி நாம் செல்வோம் என்று சொன்னால் 100% பட்டியல் மாற்றம் உறுதி என்று இந்த நேரத்தில் இதுதாங்க சமீபத்தில் நடந்தது. அடுத்த கட்டமாக நான் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் அதிமுக போன்ற முக்கிய தலைவர்களை எல்லாத்தையும் சந்தித்து பேசுவதற்கு இருக்கின்றேன் என்று கூறி இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே நீங்கள் தெளிவாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி.